ஓகே. பிஃபோர் ஸ்டார்டிங் த மீட்டிங் கொஞ்சம் கதையை விட்டுறேன், பாதி கதையை விட்டுட்டேன் லாஸ்ட் டைம். இந்த மாதிரி நம்ம ஏன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஒன்று. ரெண்டாவது நம்மளுக்கே எனக்கே ஃபுல்லா மறந்து போச்சு. இவன்ட்ட சொன்னது, ரவிட்ட சொன்னது, ஸ்ரீலங்கா திருப்பி திருப்பி போவேன் நான் சொன்னேன். அவர் ரவி சொன்னா அப்புறம் போவே இல்லைன்னு. என்னடா அது நம்ம எப்படி சொன்னோம், அது மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம்னா ஏன் போலன்னு யோசிச்சேன். அப்பதான் விஷயமே புரிஞ்சுது எனக்கு. ஜூலை 83ல ஸ்ரீலங்கன் சண்டையை ஆரம்பிச்சது. சிவில் வார் ஸ்டார்டட் இன் ஸ்ரீலங்கா இன் ஜூலை 83. நான் போனது செப்டம்பர் 82. செப்டம்பர்ல போயிட்டு வந்துட்டு திருப்பி போறதா இருக்கேன். நான் 6 மாசம் கூட ஆகல. 6 மாசம் நான் போகும்போதே ட்ரபிள் தான். அதாவது நான் போற சமயத்துல ஒன் தமிழியன் வாஸ் கில்டு இன் அ பப்ளிக் பிளேஸ். தமிழியன் வாஸ் கில்டு. அந்த மூட் வாஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் சினாலிஸ். ஸோ அப்போ தமிழ் தான் சேஃபா இருந்தாங்க. நான் போற சமயத்துல ஃபார்ச்சுனேட்லி சினாலிஸ் யாராவது போட்டு தள்ளணும். அவன் போட்டு தள்ளினாங்கன்னா அடுத்தது அவன் தமிழ்ல போட்டு தள்ளுவான். இது மாதிரி சின்ன கருத்து அப்பயே ஆரம்பிச்சிச்சு. நான் போகும்போதே ஆரம்பிச்சிச்சு. பட் அது வந்து பிகம் சோ சீரியஸ். ஜூலை 83ல கலவரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் தேர்ஸ் நோ ஃபாரின் ட்ரிப் ஃபார் எனிபடி டு கோ ஸ்ரீலங்கா ஃபார் நெக்ஸ்ட் 10 years. அதனாலதான் போல. அது இப்பதான் ஞாபகம் வருது. இவங்க ரவி சொன்ன போனா ஏன்டா போகாம இருந்தோம்னு பார்த்தா வார். தட்ஸ் தி ரீசன். ஓகே, கமிங் பேக் டு டுடேஸ் டாபிக், மை லைஃப் இன் எலிமெண்டரி ஸ்கூல். ஸோ இதுல வந்து மனோ சொன்ன மாதிரி தேர்ஸ் நோ ஸ்ட்ரக்சர். யார் வேணா பேசலாம், எப்போ வேணா பேசலாம், கை தூக்கிட்டு பேசுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் டு தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு டாக். அதாவது ஹூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு டாக். சும்மா அப்படி இப்படி பேசுறதுல நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சுதா ரேஸ் த ஹேண்ட். சுதா மியூட்ல இருக்க, அன்மியூட் பண்ணிக்கோ. இல்ல, ஐ ஹேவன்ட் ப்ரிப்பேர்ட் ஆர் எனிதிங். பட் சொல்றதுக்கு என்னன்னா, அப்ப வந்து அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னால வருஷம் வருஷம் ஒரு ஸ்கூலு. சோ ஒரு தரம் ஒவ்வொரு ஊரு அப்படி நீங்களாவது வருஷம் ஸ்கூலு. இவன் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரவினால. ஆமா ஆமா, கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதான் நான் இது. சோ ஒவ்வொரு வருஷம் ஒரு ஸ்கூல் போவோம் இல்லையா. சோ அந்த யூனிஃபார்ம் தைக்கணும், திருப்பி போய் அங்க அது என்ன போர்னா, திருப்பி அடுத்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும், அந்த டீச்சர்ஸ் நமக்கு பிடிக்கணும், அந்த என்வாயர்மெண்ட் பிடிக்கணும். அப்பா அது ஒரு பெரிய தலைவலி. அது இல்ல, எனக்கு அது பிடிக்காத என்ன விஷயம்னா, கிளாஸ்ல போனோன்னே மிஸ் வி ஹேவ் எ நியூ ஸ்டூடெண்ட் மிஸ், ஹூ இஸ் தட் அப்படின்னா எந்திரிச்சு இப்படி நிக்கிறோம். எல்லாம் அப்படியே திரும்பி நம்மளே பாக்குங்க. அதனாலதான் எனக்கு இந்த பப்ளிக்ல போறதே எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. எனக்கு எல்லாரும் நம்மளே பாப்பாங்கன்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. எனக்கு அது பிடிக்க எல்லா என்னமோ புதுசா என்னமோ எனக்கு என்ன தலையில கொம்பா இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் a நியூ ஸ்டூடெண்ட், தட்ஸ் இட், ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ எனக்கு அது பழகிறதுக்கே எனக்கு 1 மாசம் ஆயிடும் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு. செட்டில் ஆகி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். பின்னாடியே அடுத்த ஊர் எங்கன்னு அப்பா சொல்லுவாரு. அவ்வளவுதான் கட்டு. அப்புறம் என்ன சொன்ன, நீ வந்து வரப்போறியா அடுத்த வருஷம், நீ எந்த செக்ஷன்ல இருப்ப? எனக்கு தெரியாது, நான் வந்து எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் வேற ஊருக்கு போறேன். அப்படிலாம் கூட இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க அந்த ஊர்ல. ஸோ அந்த மாதிரி ஊரு போயிட்டு 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 இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் கிட்ஸ் அது பார்க்கும் போது, இந்த டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட், இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் அது பார்க்கும். அத்தை ஏதோ கேக்குறாங்க போல. இல்ல, நான் வந்து அப்பாவும் டிரான்ஸ்ஃபர் தானே. நான் எஸ்எல்சில 10 வருஷத்துல ஒரு 3-4 வருஷம் தான் ஆனுவல் எக்ஸாம் எழுதிருப்பேன். டிரான்ஸ்ஃபர் ஆயிடா பாக்கு பெரிய பொல்லாத பட்டி நாயோட சேர்த்து என்ன இன்னைக்கு கார்ல போட்டு உட்காந்து 4 மணி காத்தால எந்திரிச்சு நானே படிச்சு நானே மனோ எல்லாருக்கும் போன் பண்ண சொன்னேன். அந்த போன் பண்ணதுல எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. யாரும் வரது இல்ல. போன் வந்தவரை வந்துக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே வரது இல்லை. எல்லாத்துக்கும் போன் பண்ணி ஒருத்தரா போன் பண்ணி இப்பதான் எல்லாரும் வந்தோம். இவங்களுக்கு யார் பேர் என்னது, சங்கர் போன் பண்ண வரல, ஜெயந்திக்கு போன் பண்ண எடுக்கல. என்னமோ கப் ஏதோ காட்டுதே பின்னாடி. யாரு? என்ன கப்புப்பா? அர்ஷ் ஏதோ கப்பு காமிக்கிறான். என்னது இது? மியூட்ல இருக்கீங்க அக்கா, மியூட்ல இருக்க. அங்கிள் மியூட்ல இருக்காங்க. கரெக்ட்டா அன்மியூட் பண்ணு. சொல்லுடா. இல்ல ஸ்போர்ட்ஸ் டே இன்னைக்கு. அவன சொல்ல. நீ சொல்லு. குரூப் கேம்ல வின்னர். என்ன இதுல வின்னர்? ஸ்போர்ட்ஸ் டேல குரூப் கேம்ல, பிரைமரி குரூப் கேம்ல என் டீம் வின்னர். டீம் வின்னரா? டீமோட கப் T20யா? இல்ல, எல்லாரும் கொடுத்த கப் T20யா? ஆளாளுக்கு ஒண்ணா? எங்களுக்கு இது ஒரு டீமுக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம். அவங்க ஸ்கூல்ல ஒருத்தர் மட்டும் வின்னர்னு சொல்லி இன்னொரு பையன் லூஸ்னு சொல்லி போக கூடாது.
எவ்ரிபடி ஷுட் பி என்கரேஜ் அப்படின்னு எல்லார் கையிலயும் ஒரு கப்பை கொடுத்துருவாங்க. ஓ ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாரையும் இவனை தனியா ஓட சொல்லி இண்டிவிஜுவல் ரன்னிங் ரேஸ் எல்லாம் வச்சாங்க. அது 3 பேர் தானே வின் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் 3. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸுக்கு பார்ட்டிசிபேஷனே இருக்காது. ஸ்போர்ட்ஸ் டே வானா எப்படி வருவாங்க? அதனால என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் தான் வின்னர் ரன்னர் தான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு வந்து ஒரு குரூப் அவங்க பள்ளி கிளாஸ்ல இருக்க எல்லாருமே 4ஆ பிரிச்சு 4 லைனா உட்கார வச்சு ஒன்னொன்னுலயும் 5 பேர் 6 பேர் 8 பேர் இருப்பாங்க. அது ஓடி ஓடி போய் ஒரு ரிங்கை வந்து ஒரு கோன் உள்ளார போட்டுட்டு ஓடி வரணும். அடுத்தவன் போய் அடுத்த போட்டு வரணும். இப்படி எல்லாரும் போய் யார் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஓடி வர, அது ஓடுற இடத்துல ஒரு ஹடில் வச்சிருப்பாங்க, அதை தாண்டி ஓடணும் தட்டாம. அது மாதிரி ஓடிட்டு வந்து எந்த லைன் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க அப்படிங்கிறதுல இவங்க லைன் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க. ராஜரத்னம் ஸ்டேடியம். என்ன இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காம்படிஷன் முக்கியம் இல்ல, வின்னிங் முக்கியம் இல்ல, ரன்னிங் முக்கியம் இல்ல, எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கணும், அதான் முக்கியம். எல்லாரும் ஸ்டேஜ்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் போய் வெயில்ல நிக்கணும், விளையாடணும். இல்லன்னா யார் போக போறாங்க? யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி கூட பண்ணிடலாம், படிப்பேர் கூட சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு, செகண்ட் ரேங்க் இருக்கு, எல்லாருக்கும் மார்க் போட்டு எல்லாரும் ஈக்குவல் சொல்லிடலாம். சரி, நெக்ஸ்ட். ஓகே, டு ரிமைண்ட் அகைன், நீங்க சொன்னீங்க எஸ்எஸ்எல்சி சொன்னீங்க சித்தி, இட்ஸ் ஓகே, பட் தி பாயிண்ட் இஸ் அப் டு எலிமெண்டரி ஸ்கூல் மட்டும் தான் ஒண்ணா சொல்லலாம். தவிர எலிமெண்டரி ஸ்கூலுக்கு 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு 6ஆம் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் சொல்லவே கூடாது. ரவி, சரி, இப்போ ஒரு 5 மினிட்ஸா டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு நிறைய பேசுறது இருக்கு. ஒண்ணு இல்ல நிறைய பேசுறா. இஸ் இட் அபௌட் எலிமெண்டரி ஸ்கூல்? எஸ், ஃபர்ஸ்ட் டு 6th. ஃபர்ஸ்ட் டு 6th, 5th. ஆமா, 5th. ஓகே, கோ அஹெட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் we started, நானும் அக்காவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டட் சாரா டக்கர் கான்வென்ட், திருநெல்வேலி பாளையங்கோட்டை. சாரா டக்கர் கான்வென்ட்ல படிச்சோம் 2 பேரும். அதுல ஒரு சின்ன ஹிஸ்டரி ஆஃப் சாரா டக்கர் கான்வென்ட் என்னன்னா, சாரால் டக்கர்ன்றது வந்து ஒரு லேடி, ஷீ இஸ் அ லண்டன் பேஸ்டு லேடி. என்ன விஷயம்னா, அவங்க இந்தியாவே வந்தது கிடையாது, திருநெல்வேலி எங்க இருக்குன்னு தெரியாது. அவங்க பிரதர் ஜான் டக்கர்ன்றவர் வந்து டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு 18th சென்ச்சுரி பிரிட்டிஷ்ல. அப்போ ஒரு தடவை ஏதோ போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்ததுன்னு ஏதோ ஒரு வீட்டை கதவை தட்டும் போது ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு ஓடிடுச்சான். அப்புறம் தான் பார்த்துருக்காரு, அந்த இடத்துல யாருமே சின்ன பொண்ணுங்க யாருமே படிக்கிறதுக்கு வரல. பசங்க ஸ்கூல்ல வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் ஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு வராமையே இருந்திருக்காங்க. ஜான் டக்கர் ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் லெட்டர்ஸ் டு ஹிஸ் சிஸ்டர் இன் லண்டன். என்னென்ன அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதுற மாதிரி அந்த காலத்துல லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருந்திருக்காரு. இந்த சாரால் டக்கர்ன்றவங்க வந்து 2 காலும் நடக்க முடியாது, வீல் சேர். ஸோ அவங்க வந்து நம்மளே இவ்வளோ படிச்சிருக்கோம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அங்கே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டச் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நகையெல்லாம் 20-25 பவுனை விற்று அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பி இந்த மாதிரி கிட்ஸுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட சொல்லி ஹீ ஸ்டார்டட் தி ஸ்கூல் சாரா டக்கர். ஒரு லெவலுக்கு மேலே வந்தோடனே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி எல்லாரும் அந்த காலத்துலாம் லேடிஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது ஷீ வாஸ் டேக்கன் இல் அண்ட் ஷி வாஸ் இன் டெத் பெட். அப்போ வந்து மணியும் எல்லாம் கரைஞ்சு போச்சு, என்னால் அது கண்டி பண்ண முடியல, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குன்னு ஒரு மாதிரி பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ இவ்வளோ இது ஹேண்டிகேப்பாக இருந்தும் இவ்வளோ இதுவாக இருக்க மாட்டேன் என்னன்னு இப்போ சொல்லும் போது அவங்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஆட்டம் ஃபார்ம் பண்ணி வி வில் கண்டினியூ தட்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணது தான். இன்னும் அந்த சாரா டக்கர் கான்வென்ட் இருக்கு, 5th வரைக்கும் கோஎட்டு, காலேஜ், ஹையர் செகண்டரி எல்லாமே இப்போ எடுத்துருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு சாரா டக்கர் காலேஜ்னு. இது வந்து எனக்கு உஷாக்காக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு இதுல கேட்டேன், நம்ம ஸ்கூலாட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூகுள் அதெல்லாம் பார்க்கும்போது ஐ காட் திஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி வி வென்ட் டு கும்பகோணம். கும்பகோணத்துல 2nd and 3rd. செகண்ட்ல ஒரு பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா, நானாக்கும் சேமா படிச்சனால நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் ஆஸ் யூஷுவல். இப்போ அந்த மாதிரி தான், ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டேன். அக்கா எழுதிட்டு வருவாங்க, நான் அது வீட்டில் வந்து காப்பி அடிப்பேன். காலையில் மறுநாள் டைம் டேபிள் வச்சு இப்போ புக் எடுத்து வச்சதே கிடையாது, அக்கா எடுத்து வச்சிருவாங்க, நான் பையன் தூக்கிட்டு வந்துடுவேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தோம். அம்மா இப்போ அக்கா 1 வருஷம் எழுதுறது தானே, இவன் என்னத்துக்கு ஓபி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்னை 10th 12th 2nd ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு கார்டு அனுப்பிச்சு இம்ப்ரோமோட்டட் T10ன்னு ஏதாவது அனுப்பிச்சு அங்கங்க உட்காந்துக்கலாம், அப்படி கிடையாது. வந்து 2nd ஸ்டாண்டர்ட்ல உட்காந்து நான் படிக்கிற பசங்க எல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் போகணும், படிக்காதவன் ஃபெயிலுன்ட்டாங்க. அந்த கிளாஸ்ல நான் ஒருத்தன். எல்லாரும் போறதை பார்த்து போன்னு அக்காலாம் போயிட்டாங்க, என்னை விட்டாங்க. ஐயோ, ஒரே கலாட்டா பண்ணி ஒரே கஷ்டமாயிடுச்சு. அப்புறமும் என்ன, அவங்க 3rd நான் 2nd என்ன பெல் அடிக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பெல் அடிச்சதுன்னா உடனே அடுத்த நிமிஷம் அக்கா அடி பண்ணுவேன். அக்கா ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே தான் போச்சு 3rd. தென் அப்பாக்கு ஆஸ் யூஷுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 4th we went to சென்ட் மேரிஸ் கான்வென்ட் வேலூர்.
வேலூர்ல 4th 5th முடிச்சோம். அதுல வந்து அம்மா வந்து சதி பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னைய அக்கா கிட்ட பிரிச்ச மாதிரி அங்க வந்து ஸ்கூல் சதி பண்ணி என்னைய பிரிச்சிருச்சு. என்னன்னா 4th 5th வரைக்கும் தான் கோயிட், 6th ஒன்லி லேடிஸ். So I had to pull out from that school and I went to கிருஷ்ணசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேலூர். அங்க வேலூர்ல போய் என்ட்ரன்ஸ், அப்போவே ஊரி ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. அங்க 5th கான்வென்ட்ல படிச்சு 7th எடுத்துட்டாங்க சார் அப்படி இப்படின்னாங்க. அப்பா அவன் ஒழுங்கா படிக்கட்டும், டபுள் ஜம்ப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்லயே என்ட்ரன்ஸ் எழுதி கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்கூல்ல படிச்சோம். அங்க போனோடனே என்னன்னா அந்த 6th அங்க போன உடனே அப்படிங்கிறது அடுத்த வாரம் தொடரும். ஏன்னா அது 6ஆம் கிளாஸ். இல்ல 6th முடிச்சிடுறேன். 6th தான் சொல்லிட்டு இருக்கேன். 6th சொல்லக்கூடாது, 5th தான் எலிமெண்டரி ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட். 5 சரி ஓகே. அப்ப 6th நெக்ஸ்ட் வீக். ஆமா நெக்ஸ்ட் வீக். ஆமா 6th வந்து இருங்க 6th வந்து 3 ஈவென்ட் இருக்கு. அது மனோனா பிடிச்ச ஒரு ஈவென்ட் இருக்கு. அத நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக், நாட் ஒன்லி நெக்ஸ்ட் வீக், அநேகமா நெக்ஸ்ட் வீக் இருக்காது. ஏன்னா இந்த கதையை முடிகிற மாதிரி தெரியல. இந்த அடுத்த வருஷமும் எலிமெண்டரி ஸ்கூல் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எலிமெண்டரி ஸ்கூல்ல முடிச்சப்பறம் தான் ஹை ஸ்கூல் போறோம். ஓகே ஓகே ஓகே. எலிமெண்டரி ஸ்கூல்ல பாபு என்னோட விட்டு சொல்ல, we all studied together in presentation convent. நீ மறந்துட்டாதா? இல்ல அதே நான் ரொம்ப சின்ன பையன், நம்ம எல்லாம் கை பிடிச்சிக்கிட்டு போனோம், அது நினைப்பு இருக்கு. அப்புறம் தாம்பரம்ல பேபி ஸ்கூலுக்கு போனோம், அதுவும் நம்ம 4 பேர் தான் போனோம். அது தாம்பரத்துல ஒரு ஸ்கூலுக்கு. அதெல்லாம் எனக்கு ஓகே, எல்லாம் ஒன்னா போனோம். பேபி கிளாஸ் அது அண்ணா வந்து 1st to 5th தான். நம்ம பேபி கிளாஸ் யூகேஜி அதெல்லாம் இல்ல அப் டு 5th கிளாஸ், 1st to 5th இல்ல. பிறந்ததுல இருந்து என்ன ஸ்கூல் பண்ணா கிளாஸ் பண்ணாலும் சரி அப் டு 5th ஸ்டாண்டர்ட். ஓகே ஓகே. ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும். சித்தி எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு 1st 2nd படிச்ச நினைவே இல்ல. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வந்து ஏன்னா யார் கூடயே போய் தான் வந்தேன். எனக்கு நினைவே இல்ல. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஊட்டியில லேடிஸ் இல்ல சாந்தி வித்யாலயா 3ஆவது ஊட்டியில இருக்கும்போது, அப்போ ஒரு தடவை மழை அடிச்சப்ப நான் சாக்கடைக்குள்ள விழுந்துட்டேன் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது. யாரோ தான் என்ன தூக்கி விட்டாங்க. அது வந்து சின்னக்காவோட ஃப்ரெண்டுன்னு அப்புறமா தெரிஞ்சது ரொம்ப நாள் கழிச்சு. அப்புறம் அதுதான் எனக்கு 3ஆவது நாளாவது அதுதான் சாந்தி வித்யாலயா படிச்சதுதான் வேற எதுவும். அப்புறம் ரொம்ப ரொம்ப பேசக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ண. இப்ப 6th கட் பண்ணனால 2ndல ஒண்ணு நடந்தது. விளாண்டுட்டு வரும்போது ஒரு பையன் கரெக்டா இந்த ஹைட்ல வந்தவன் இடிச்சு விழுந்தோம் கீழே. விழுந்து ஐ வாஸ் ஸ்வூன்டு. பைய அன்கான்சியஸ் ஆகி அப்படியே வந்து இதுல போட்டு, அப்பா வந்து கேம்ப் போயிருந்தாங்க, அம்மா மட்டும் தனியா வீட்டுல இருந்தாங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லி அவங்க அடிச்சு பரண்டு வந்து, அப்புறம் அப்பாவுக்கு போன் பண்ணி அப்பா அடிச்சு பரண்டு அங்கிருந்து வந்து ஐ வாஸ் அன்கான்சியஸ். வந்து ஒரு 10 days என்னமோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. தாத்தா வாஸ் வித் மீ, கேஸ் மணி தாத்தா. அது ஒரு ஆக்சிடென்ட் ஹேப்பன் டு மீ டூரிங் 2nd ஸ்டாண்டர்ட். அப்புறம் ஓகே அது நடந்து அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஓகே பாபு. அதனாலதான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்த. அந்த மாதிரி ஆடினவன தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்லாம் குறைஞ்சிருச்சு. அதையும் சேர்த்து சொல்லிடணும். தலையில நீங்க அடிபடிச்சு இல்லையா? அதனால செமாடி நல்லா இங்க வந்து இடிச்சு விழுந்ததுதான். அவனுக்கும் தான் நானும் தான் மேய்ச்சி போயிட்டான். அவ்வளவுதான். நான் கரெக்டா அந்த பொட்டுல அடிச்சிருச்சு. அவனோட மரமண்டை வந்து என்ன இந்த ஹைட்டு, நான் கொஞ்சம் ஹைட்டுனால இந்த ஹைட்டு வந்து எல்லாம் ஐ திங்க் ஐ வாஸ் அன்கான்சியஸ் ஃபார் 1 or 2 days. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து அப்புறம் தான் அப்பா வந்து வேளாங்கண்ணிக்கு வேண்டிக்கிட்டாரு. என் அவசரத்துக்கு வெள்ளியில பண்ணி வைக்கிறேன் சிலைன்னு அப்பா வேண்டிக்கிட்டாரு. அண்ட் ஹீ கேம். இதுல இருந்து சொல்லும் போது அப்பா இந்த மாதிரி பையனுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவரு 2 வீல்ல வந்தேன் அப்படின்னாரு. கார்ல கேம்ப்ல இருந்து வீட்டுக்கு வந்தது. இட் வாஸ் அட்வென்ச்சர். அப்புறம் தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் கேஎஸ் மணி தாத்தா வந்து எங்க ஊர்ல இருந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து வீட்டுல இருந்தாங்க துணைக்கு. அந்த தாத்தா யூஸ் டு பி வித் மீ இன் ஹாஸ்பிட்டல்ல. போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஒரு பக்கத்து பையனுக்கு சைலன்ஸ்ல அடிபட்டு கண்ணில் ஃபுல்லா காஞ்சி போச்சுன்னு பிளாஸ்டிக் போட்டு வச்சிருந்தாங்க. அவன் என்னோட நெய்பரு. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாம் ஜூஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இன்னும் நினைப்பு இருக்கு. ஐ ரிமெம்பர். ஓகே நவ் ஐ வில் ஸ்டார்ட். அதாவது என்ன எலிமெண்டரி ஸ்கூல் பத்தி தான் சொல்லணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். இதில் நம்ம ஓன் மெமரிஸ் தான் சொல்லணும். பிளஸ் கேட்டவங்க மெமரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பா சொன்னது அந்த மெமரி சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஹர்ஷி இருக்க மாதிரி இந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டேஜ் ஆஃப் இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கு, தாரிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறாள்.
இப்போ எப்படி இருக்கு அவர் ஐடியாஸ் டு கம்பேர் அக்ராஸ் ஜெனரேஷன் ஹவு ஸ்கூல் லைஃப் வாஸ் சார். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு சாரிண்ணா இன்னொன்னுன்னா, நான் எல்லாத்துக்கும் சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட், சென்ட் மேரிஸ் கான்வென்ட், முதலியார் கான்வென்ட் எல்லாம் முன்னாள் நின்று போட்டோ எடுத்திருக்கேன். அது நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அனுப்புறேன். நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்தாலும் போட்டோ எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ ஸோ இப்போ ஐடியா யூஸ் டு ரீகலெக்ட் அந்த சமயத்தில் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் மை எங்க அப்பா படிச்சது வந்துட்டு எப்படி எங்க தாத்தா படிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாரும் அப்பாவும் பையனுக்காக நிறைய பண்ணிருப்பாங்க. அதிகமா பண்ணது எங்க தாத்தா, தங்கவேலு தாத்தா தான். நம்பவே மாட்டீங்க, காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் யாராவது வெளியூருக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல எங்க அப்பா வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் எங்க ஸ்கூல்லயே இருக்கு. அந்த நெல்வாய் கிராமத்துல 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்கவே முடியும், அதுக்கு மேல படிக்க முடியாது. ஸோ எனக்கு கிளாஸே ஸ்கூலே கிடையாது. அப்புறம் ஒரு புத்தளின்னு ஒரு கிராமம், எங்க அப்பாவுடைய தாத்தாவுடைய மாமனார் இல்லையா, ஆடியபாதம் தானே, ஆடியபாதம் சொல்லிட்டு அவங்க மாமனார், அதாவது எங்க அப்பா பாட்டியோட அம்மா, எங்க பாட்டியோட அப்பா வீடு புத்தளியில. 4ஆம் கிளாஸ் படிக்கிறது அங்க போனோம். அங்க போய் அங்கேயும் தாத்தா வீட்டுல இருந்து, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தாத்தா வீட்டுல தங்கி படிச்சேன். அது மாதிரி அவரு எங்க அப்பா வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு தாத்தா வீட்டுல தங்கி, தாத்தா வீட்டுல ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணை தான் பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் வாத்தியார் வருவாரு, அங்க படிப்பாரு. அந்த கிளாஸ் வரைக்கும் எழுத படிக்க தெரியாது. யாரு குளத்தூர் யாருக்கு எழுதுறதுக்கு பெட்டில் கிடையாது. ஸ்லேட் எல்லாம் ஏன் இல்லைன்னு தெரியல, எனக்கு எழுத படிக்க தெரியாது. எங்க தாத்தா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஓலையில எழுத ஆரம்பிச்சாங்க. ஓலையில இருந்து தாத்தா எங்க குலத்தாட்டு இருக்கு, அந்த ஓலையெல்லாம் கூட இன்னும் இருக்கு. அந்த ஓலையில எழுத ஆரம்பிச்சு புத்தளியில வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அங்க படிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க முடியாது, கிளாஸ் கிடையாது. உத்தரமேரூர், அது ஏதோ அந்த காலத்துல அமெரிக்கா போற மாதிரி, அந்த கிராமத்துல இருந்து உத்தரமேரூருக்கு போயிட்டு இங்கதான் சொல்றேன், எங்க தாத்தா தங்கவேலு தாத்தா அப்பயே அவர் ஒன்றும் பெரிய வசதி கிடையாது. தனியா வீடு வாடகைக்கு எடுத்து, வாடகைக்கு வந்து எங்க சாமிநாதன், அதாவது பெரிய தாத்தா, எங்க தாத்தாவுடைய பெரியப்பா, தங்கவேலு தாத்தாவோட பெரியப்பா சாமிநாதன், அவரோட பொண்ணு வந்து விடவா இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு செல்லம், அவங்க வந்துட்டு ஸ்வர்ணா மறந்து போச்சு தாத்தா, சுவாமிநாதனோட டாக்டரை வந்து அவங்க விடோனால அவங்க தனியா வீட்டுல உட்கார வச்சு இவங்க எங்க அப்பா பாத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ உத்தரமேரூர் 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு எங்க அப்பா வந்து அங்க தங்கி 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாரு. இதுதான் இந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். லதா குட்டிமா அவருதான், அந்த லேடி தான் தனியா வீடு எடுத்து 5ஆம் கிளாஸ் முடியும் போது அந்த லேடியும் தாத்தாக்கு வயசு போனா கிடையாது, கண்டினியூ த எஜுகேஷன். ஸோ அதனால சரி போறோம், 5ஆம் கிளாஸ் படிச்ச வரைக்கும் போறோம், நீ வந்துடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துல படிக்க வைக்கிறது முக்கியம் தெரிஞ்சதே பெரிய விஷயம். நம்ம வீடு நிலம் இருந்தது, போய் நிலத்துல வேலை செய்யன்னு சொல்லியிருக்கலாம். எங்க அப்பா படிக்க வச்சது தாத்தா. அந்த காலம் ஒரு விஷயம் சொல்றேன் நான், பையன் படிக்கணும், 5ஆம் கிளாஸ் தான், அதை படிக்கிறதுக்கு வைக்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவரு. 5ஆம் கிளாஸ் முடியும் போது சரி இனிமே ஒன்றும் படத்துக்கு பணம் இல்லைன்னு சொல்லும் போது தான் ராமகிருஷ்ண மிஷன் வந்தது. அது 6ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் அது அடுத்த கதை. அது இல்ல அதுக்கு முன்னாடி அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. he used to walk the 8 kilometers morning and evening for 5th standard. 5ஆம் கிளாஸ்க்கு? ஆமா, 5ஆம் கிளாஸ்க்கு 8 kilometers. 8 kilometers morning, 8 kilometer evening he has to walk to Uttaramerur from Nelvai. அது வந்து that was before this குட்டியத்தை. ஓகே. முன்னாடி அதனால காலையில சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க. காலையில போகும்போதே பாதி வழி நடக்கும்போதே பசிக்கும். சோ திறந்து அதுல பாதி சாப்பிட்டுருவாங்க அப்பவே. அப்புறம் சாப்பிட்டு அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறதால பார்த்துட்டு தான் தாத்தா வந்து சரி பரவாயில்ல கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இது பண்ண. முதல்ல he was walking and going to the same school. அந்த ஸ்கூல் போய் மதியம் லஞ்சு பத்தாது, ஏன்னா காலைல லஞ்சே காலைல வழியிலே சாப்பிடுவாங்க. போய் மதியானம் லஞ்சுக்கு இடம் பத்தாது சாப்பாடு. ஓகே. நான் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது எங்க வீட்டு பிராடிஸ் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 10 நிமிஷம் நடப்பேன்னு என்னமோ தெரியாது. அங்கதான் போனேன். கௌமாமா வந்தாங்களா யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நடந்து அங்கதான் போவோம் ஸ்கூலு. போயிட்டு வருவோம், நம்ம பாட்டுக்கு வர்றது போறது அப்படிதான் இருக்கும். அங்கேயே ஸ்கூல்லே விளையாடுவோம், எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் நான் வந்து எதிர்க்க வயலுக்கு அந்தாண்ட ஒரு இடத்துல கல்லு இருக்கும், அங்க இருக்கிறவங்க அதை ஆபத்துக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ஒரு கிண்ணம் கொடுத்து அனுப்புவாங்க. ரோட்டை கிராஸ் பண்ணி போய் கல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னமோ ஒரு தோலை கொண்டு போய் எதிர்க்க குப்பை தொட்டில என்னமோ கொட்ட சொன்னாங்க. அது கிராஸ் பண்ணி போகும்போது தான் சைக்கிள்காரன் வந்து விழுத்தம், படார்னு தழும்பு இருக்கு. அப்படியே விழுந்துட்டேன். பக்கத்துல ஒரு டீ கடைக்காரன், ஐயோ முதலியாரோட பொண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு அப்படியே நான் வாரி கொண்டாந்து வீட்டுல போட்டாரு. அதுக்குள்ள ஆஸ்பத்திரி போய் எல்லாம் பண்ணும்போது கோபால் ரெட்டி வந்து என்னாச்சு என்னன்னு வீட்டுக்கு வந்து
என்னை பார்த்து விசாரிச்சு எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. மினிஸ்டர் அப்போ தான் தாத்தா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவரே வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணாங்க. உளுந்துட்டேன்னு சொல்லி ஒரு அழகான பட்டு பாவாடை எனக்கு ப்ரெசன்டேஷன், ஒரு கிரே கலர்ல ஒரு ரெட் பாட் ப்ரெசன்டேஷன். அது எதுக்கு அது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு சப்போர்ட். எல்லாருக்கும் மணிமலையார்னா அந்த ஏரியா ஃபுல்லா தெரியும். நான் இப்போ இதுக்கு சென்னைக்கு வந்த பிறகு கோட்டுப்புறத்துல ஒரு மிஷினுக்கு அரைக்க போறேன். முதல்ல வந்த புதுசுல மணிமலையார் பொண்ணு தானே நீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா அவரோட பிள்ளைக்கு தாத்தா தான் வேலை வாங்கி கொடுத்தது. அதனால அவ்வளவு வருஷம் கழிச்சு என்னை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நீங்க மணிமலையார் பொண்ணு தானேன்னு வந்து பேசுறாரு. அப்ப இப்ப கூட அவரு டச்ல தான் இருக்காரு. அந்த மில்லு வச்சிருக்கிறாரு அவரு. அதான் உளுந்தேன், அடிப்பட்டேன், அவ்வளவுதான் தெரியும். அதோட 5ஆம் கிளாஸ் முடிஞ்சு போய் அப்ப 6ஆம் கிளாஸ்க்கு லேடிஸ் விவசாய கொண்டு சேர்த்துட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். அந்த காலத்துல கல்லு எல்லாம் குடிச்சிருக்கியா? கல்லு இல்ல, அது பேர் வேற சொல்றேன், கல்லு கிடையாது. இல்ல என்னமோ ஒண்ணு இறக்குவாங்க ஆபத்துக்கு ஊத்துறதுக்குன்னு வாங்கிடாது. என்ன நம்மளும் குடிச்சிருக்கோம், கோயம்புத்தூர்ல குடிச்சிருக்கோம். பதநீர் 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 ஆபத்துக்கு ஊத்துறதுன்னா அது கல்லுதான்பா. இல்லப்பா பதநீர்ப்பா, பசங்களுக்கு எல்லாம் பதநீர் வந்து இலசு அப்பவே குடிக்கிறது. அது அப்படியே ஒரு நாள் வச்சுதான் அது பல்லா மாறுறது. இறக்குன உடனே பதநீர் அதுல வந்து அது இறக்குன உடனேதான் எடுத்துட்டு வந்து ஆபத்துக்கு ஊத்துவாங்க. அது பதநீர், அது கல்லு கிடையாது. அது 2 நாள் 3 நாள் வச்சிருந்தா கல்லு ஆயிடும். கல்லு. அதுவும் இல்லாம அது என்னமோ சுண்ணாம்பு எல்லாம் போட்டு பண்ணணும். சொல்றது பார்த்தா நீ பண்ணி குடிச்சிட்டு போல இருக்க. இத இறக்குன உடனே குடுக்கறது வந்து பதநீர். அதான் நீ இறக்குன உடனே குடிக்காம குடிச்சு வச்சுட்டு அது சுண்ணாம்பு குடிச்சு அப்புறமா இல்ல அவங்க பெரியவங்க எல்லாம் குழந்தைக்கு குடுக்கறது வந்து பதநீர், புருஷனுக்கு அதெல்லாம் குடுக்கறது வந்து கல்லு. அதுக்கப்புறம் பண்ணிடுவாங்க. இல்ல ஆப்பத்துக்கு சோடா மாவு போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த பதநீரும் ஊத்துவாங்க. அப்பதான் அது வந்து புஷ்ன்னு வரும். அந்த காலத்துல எல்லாம் டெலிகசி. அப்ப ஈஸ்ட் போடுறோம்ல, அது மாதிரி மேலையும் நெருப்பு போடுவாங்க, தம் போடுற மாதிரி. அது மேல நெருப்பும் வைப்பாங்க. சட்டியில ஊத்துவாங்க. ஊத்தி அது சட்டி மூடும் போது அது பள்ளம் மூடி இருக்கும். அது மேல நெருப்பு போட்டு அது நிறைய அது அம்மா சொல்லுவாங்க, அந்த கருப்புட்டு பாட்டி தான் பண்ணுமா. அது வந்து நான் ஒரு ஆப்ப 4 நாள் விக்குமா. அப்பவே 4 நாள் சொல்லுமா. இவங்களுக்கு எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்களா, அம்மா மட்டும் கொடுப்பாங்களாம். கருப்புட்டு பாட்டி போகும்போது நான் தானே 3 பெண்மாசல சாப்பாடு காலங்காத்தால எழுந்திரிச்சு 3 அடுக்குல இவங்களுக்கு எல்லாம் அந்த சாதம் 3 அலுமினியம் 3ஓ 4ஓ எல்லாருக்கும் தட்டி ரெடியா இருக்கு. ஆளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சமையல் கட்டுல மட்டும் அந்த கருப்புட்டு பாட்டின்னு இருப்பாங்க போல. அந்த சமையல் கட்டுல தான் சமைச்சு அப்பவே நான் தான் காசு கொடுத்து சாப்பிடுவேன். அந்த பிரசன்டேஷன் கான்வென்ட்ல அது வரைக்கும் நாங்க எல்லாம் சும்மா மண்ணு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் சொல்லிட்டு இது ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்து எனக்கு இப்பதான் வந்து இதெல்லாம் கஸ் ஒர்க், நிஜமான ஒர்க் கிடையாது, கஸ் ஒர்க். டிஎன்ஆர் சித்தப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு உஷா ரவி உமா எல்லாம் வந்து பிரசன்டேஷன் கான்வென்ட். இந்த கான்வென்ட்ங்கிறதுலாம் ஃபாரின் ஸ்கூல் மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, அங்க போனதும் கிடையாது. கஸ் ஒர்க் என்னன்னா டிஎன்ஆர் சித்தப்பா கம்பல்ட் மை ஃபாதர் டு சேஞ்ச் த ஸ்கூல். நாங்க ஏதோ ஸ்கூல்ல இருந்தோம், நாங்க எல்லாம் படிச்சதெல்லாம் அத்தனை ஸ்கூல் பேரையும் வந்துட்டு நீங்க இப்போ கான்வென்ட்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்களும் படிக்க வச்சதுனால நாங்களாம் கான்வென்ட்டுக்கு படி. அதுதான் பிரசன்டேஷன் கான்வென்ட் போனது. அப்புறம் எங்க அப்பா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கஸ் ஒர்க். எங்க அப்பா சொல்லியிருப்பாங்க கான்வென்ட்ல போய் ஃபீஸ் கட்டி படிக்கணும், அது ஒண்ணு. 2வது வீட்டுல இருந்து கான்வென்ட் வரைக்கும் போகணும், அது பசங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் செலவாகும் அப்படின்னா சித்தப்பா சொல்லியிருப்பாங்க அதை பத்தி கவலையே படாத சொல்லிட்டு பஸ் ஆபரேட்டர் அவர் தானே ஆர்டிகோ பக்கத்துல இருக்க பஸ்ஸுக்கு போன் பண்ணி உனக்கு வீட்டுல இருந்து பஸ் வந்து கூட்டிட்டு போயிடும், ஸ்கூல்ல ட்ராப் பண்ணணும், அப்புறம் உனக்கு வேற என்ன ஒண்ணு எங்க அப்பா கேட்டிருப்பாரு. எங்க அப்பா வேற வழி இல்லாம சரி போன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிருப்பாரு. இதுல அடிஷனல் இன்சென்டிவ் என்னன்னா அந்த பஸ்ல வந்துட்டு போகும்போது இந்த உஷா வந்து கேட்பரிஸ் சாக்லேட் கொண்டாடுவா. ஆளுக்கு ஒரு குண்டு வண்டியா ஆளுக்கு கேட்பரிஸ் சாக்லேட். எங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ரேஷன் பண்ணி எங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும், அவ கொடுப்பா உஷா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு. அந்த கேட்பரிஸ் சாக்லேட் வரைக்கும் பஸ்ல போறோம், கான்வென்ட்டுக்கு போறோம், கேட்பரிஸ் சாக்லேட் வர கிடைக்குது, வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். பிரசன்டேஷன் கான்வென்ட் அப்போதான் எல்லாரும் ஒண்ணா பண்ணுவோம். அதுதான் ஒரு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம். அந்த பிரசன்டேஷன் கான்வென்ட்ல வந்து போறப்போ சாப்பாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து சாப்பாடு கட்டி நானு பாபண்ணா பெரியண்ணா 3 பேரும் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. எனக்கு இருக்கு நான் தான் அந்த டிஃபன் பாக்ஸை வந்து ரிட்டர்ன் வரப்போ தூக்கிட்டு வருவேன். ரொம்ப மனசு பண்ணி ஃபுல்லா இருக்கிறப்ப அவங்க தூக்கிட்டு வருவாங்க, திருப்பி வரப்போ நான் தூக்கிட்டு வருவேன்.
ஒரு தடவை என்ன பண்ணோம்னா அந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு 3 பேரும் ஒரு நிமிஷம் இந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வரது பெரிய விஷயம் இல்ல. டிஃபன் பாக்ஸ் மனம் ஆயிட்டு தான் இருக்கும். அவன் வந்து அவ்வளவுதான், அவ்வளவு டிஃபன் பாக்ஸ் கீழே பிடிக்க முடியாது. இப்படி பிடிச்சாதான் தலைக்கிட்டு யாரும் பிடிச்சாதான் நடக்க முடியும் அவனால. ஒன்னாம் கிளாஸ் அது. ஆமா, ஒன்னாம் கிளாஸ் 5 வயசு இருக்கா. 5 வயசு. இந்த ஈசாப் கதையெல்லாம் வரும். பிக்னிக் போகும்போது ஹெவியா இருக்கும் சாப்பாடு பேக்கெட். ஈசாப் வந்து அவன் தூக்கிப்பான், ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அவன் தூக்கிப்பான். திருப்பி வரும்போது அவன் கூட தலையில போட்டு நடந்து வருவான். ஏன்னா காலி ஆயிடும் சாப்பாடு போட. அது மாதிரி நாங்க போகும்போது நாங்களாம் தூக்கி போவோம், ஹெவியா இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மனம் கேட்டு கொடுத்துருவோம். ஒரு நாள் 3 பேரும் இதே மாதிரி பஸ்ல ஏறி போய் பிரசன்டேஷன் காணல இருந்தா அன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக்கோ என்னமோ, ஸ்கூல் லீவு, என்ன பண்றதுன்னு தெரியாது. பஸ் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அங்க போய் உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு பஸ் போயிட்டு உடனே வந்துக்கலாம் வீட்டுக்கு. எதுக்கு வீட்டுக்கு? இல்ல அப்படி இல்ல மனோ. ஸ்கூல் பஸ்ங்கிறது நம்மளோட பக்கத்து ஸ்கூல் இன்னொரு ஹை ஸ்கூல் இருந்தது. அந்த ஹை ஸ்கூலுடைய ஸ்கூல் பஸ் பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு அந்த பஸ் டிஎன்எஸ் சொல்லி அந்த பஸ்கார நம்ம ஊர்ல ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு ட்ராப் பண்ணி ஹை ஸ்கூல். சோ அன்னைக்கு நம்ம போகும்போது மன சொல்ல இன்ஸ்டன்ட் நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்க ஸ்கூல் லீவு, ஆனா அந்த ஹை ஸ்கூல் வாஸ் ஒர்க்கிங். ஹை ஸ்கூல் ஒர்க் பண்றதுனால இந்த ஸ்கூல் பஸ் போயினது. திருப்பி ஸ்கூல் பஸ் வந்து அந்த ஈவினிங் டயத்துல திருப்பி ட்ராப் பண்ணும்போது தான் வரும். சோ எங்களுக்கு என்ன அந்த வயசுல என்ன தெரிஞ்சது, சரி நம்ம கையில சாப்பாடு இருக்கு, அது முக்கியமா சாப்பிடணும், அதை ஒண்ணு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காலங்காலத்துல 9 மணிக்கே ஸ்கூல் இல்லைன்னு தெரியும். எங்க பஸ் ஸ்டாப் இருக்கு, திரும்பி ஈவினிங் போறப்ப அதே பஸ் ஸ்டாப் திருப்பி வந்துட்டோம். ஸ்கூல்லயே உட்காந்துருக்கலாம், அதுவும் உட்காரல. அங்கிருந்து கிளம்பி நேரா பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். சாயந்தரம் வர பஸ்ஸுக்கு எப்போ வருமோ அது வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துருந்தோம் எல்லாரும். மத்தியானம் வரைக்கும் உட்காந்து பஸ் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் யோசனை வருது, நம்ம எதுக்கு வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன அங்க வேற பஸ் எல்லாம் எங்க பிடிக்க முடியும்? நாங்க 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறது என்ன படிக்க முடியும்? திருப்பி நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரவி பாபுவையும் மனவையும் தனியா விட்டுட்டு இங்க நில்லுங்கப்பான்னு சொல்லிட்டு திருப்பி நடந்து ஸ்கூலுக்கு போய் பிரசன்டேஷன் ஸ்கூலுக்குள்ள போய் சிஸ்டர் போயிட்டு இது மாதிரி பஸ் எங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணணும்னு பர்மிஷன் கேட்டு, அங்க இருந்து எங்க உலகத்துல யாருக்கும் ஃபோன் கிடையாது அப்பெல்லாம். ஜெகநாதன் சொல்லிட்டு டிவிஎஸ் ஒர்க் பண்றாரு. டிவிஎஸ் மாமான்னு சொல்லுவோம், ஜீப் மாமான்னு சொல்லுவோம். அவர் ஆபீஸ்ல போன் இருக்கு. சோ இங்க இருந்து அவருக்கு போன் பண்ணி ஏன்னா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அப்பாட்ட கார் கிடையாது, அப்பா வர முடியாது, போனும் கிடையாது. கார் கிடையாது. சோ எங்க அவரு ஜீப் மாமாவுக்கு போன் பண்ணி இது மாதிரி நாங்க ஸ்கூல் லீவு, நாங்க இங்கதான் இருக்கோம், வீட்டுல வந்து கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜீப் எடுத்துக்கிட்டு எங்க அப்பாவை போய் ஆபீஸ்ல போய் எங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நேரா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து எங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுல வந்து 4 மணிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பஸ்ஸே வந்திருக்கோம். சோ அப்புறம் வந்து விட்டோம். அப்பதான் கேட்டா காலையில ஸ்கூல் இல்லாட்டி அது போன் பண்ண 9 மணிக்கு காலங்கள்ல பண்ணா 9 மணிக்கே வீட்டுக்கு வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. யாரு தெரியும், சாப்பாடு இருக்கு, சாப்பாடு எடுத்து பண்றது, அதுக்காக சாப்பிட்டு தான் வந்தோம். Well, that was my memorable first standard. நாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்போம் போல திருப்பி. நான் எங்களுக்குலாம் ஆமாமா அது இருக்கும். ஆமாமா அந்த பிரசன்டேஷன் கான்வென்ட்ல அப் டு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 4th and 5th அங்க இருந்ததே மொத்தம் 5 கிளாஸ் தான். 4th and 5th ஒன்லி கேர்ள்ஸ். அது வந்து ஏன்னு தெரியாது, கேர்ள்ஸ் மட்டும் தான் அங்க படிக்கணும். 3rd அப்புறம் கிடையாது. இந்த ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது they can't be partial. They cannot say I am running a school up to 3rd standard only for book education, 4th 5th girls alone அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு தெரியல எனக்கு. அதனால என்ன பண்ணாங்க, போய் சொல்லிட்டாங்க கோ எஜுகேஷன் அப் டு 5th சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நான் 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது என்ன மாதிரி 2 பசங்களை கூப்பிட்டு 5ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சு வேண்டியது. ஸோ நாங்க 5ஆம் கிளாஸ்ல இன்ஸ்பெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அந்த கங்காரு பத்தி புக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த 5ஆம் கிளாஸ் லெசன், அந்த லெசன் எல்லாம் கொஞ்சம் படிச்சு நீ படிச்சு வச்சுக்கோப்பா, இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். நான் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் அப்போ. சோ ஏன்னா கிளாஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. உட்காந்து நான் 5ஆம் கிளாஸ் வந்து 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் திடீர்னு வந்துட்டேன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்து படிச்சிருந்தேன். 5ஆம் கிளாஸ் புக் எல்லாம் படிச்சிருந்தேன். அப்ப படிக்க வரும்போது 5ஆம் கிளாஸ் புக்கு நம்மள படிக்க முடியுது, தமிழ் புக்கு கங்காரு தான் எழுதிருக்கு, அது என்ன பெரிய விஷயம். 5ஆம் கிளாஸ் புக்லாம் நம்மளால படிக்க முடியுது, நம்ம டபுள் போர்ஷன் கேட்கலாமா நம்ம அப்படின்னு எனக்கு அப்பவே பெரிய இது கிளாஸ்ல. எங்க கிளாஸ்ல அந்த கிளாக் வச்சு சொல்லிட்டுருவாங்க 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிரசன்டேஷன் கான்வென்ட்ல. they will keep a clock and then say எப்படி டைம் சொல்றதுன்னு சொல்லிட்டு ஏதோ 1:35 1:40 இருந்தது. ஸோ இவங்க இந்த டீச்சர் டைம் கேட்டு ஒருத்தர் தப்பா சொல்லும் போது she told வந்து இது 1:40 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 1:40 இல்ல மேடம், இது 1:45. நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதுக்கு டைம் அவங்க பார்க்கல, திரும்பி பார்க்கல, அதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அது கரெக்ட் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு. 1:45 நான் கரெக்ட் பண்ணேன். அதெல்லாம் பெரிய விஷயம். எங்கெல்லாம் தமிழ் இங்கிலீஷ்ல பேசுறது பெரிய விஷயம். 3ஆம் கிளாஸ் வந்து 5ஆம் கிளாஸ் முடி வரும்போது எங்களுக்கு அந்த கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ்ல தெரியும், அது பெரிய விஷயம். அந்த காலம் ஏபிசி எல்லாம் யூ ஷுட் ரைட் செப்பரேட்லி. உள்ள இந்த கர்சிவ் எல்லாம் அந்த பிரசன்டேஷன் கான்வென்ட் தான் ஆரம்பிச்சது. ஸ்டோரி அபவுட் பிரசன்டேஷன் கான்வென்ட். அப்புறம் எனிதிங் எல்ஸ்?
உஷா ஸ்கூல் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் எனக்கு அரங்கேற்றம் ஆச்சு. டான்ஸ் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணுது. செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ரவி சொன்ன மாதிரி நாங்க 4வது இல்ல 3வது வரைக்கும் கும்பகோணத்துல சேர்ந்து போவோம், சேர்ந்து வருவோம். ஒரு தடவை என்ன பண்ணா மிட்டாய், இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரும்போது அப்பா யூஸ்வலி டோன்ட் கிவ் தட்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னவோ நாங்க அடம் பிடிச்சோம் போல இருக்கு, இது எப்படின்னு தெரியல. அந்த வேலைக்காரமா சமயம் இது சாப்பாடு கொடுக்குறவங்க பியூனோ யாரோ ஒருத்தர் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டாங்க. இல்ல யாருக்கும் பர்த்டே கொடுத்தாங்களோ என்னமோ தெரியாது. அப்பா பயப்பட்ட மாதிரியே இவன் என்ன பண்ணிட்டான், முழுங்கி தொண்டையில. அப்ப என்ன 7 வயசா 6 வயசு அந்த மாதிரி வயசு, தொண்டையில மாட்டிக்கிட்டு ஆன்றான். யாரு சாப்பாடு, நான் வெளியில இருக்கோம், லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், வெராண்டாவில், ஸ்கூல் வெராண்டாவில் இருக்கோம். என்னவோ இப்ப தோணி பொடனியில பட்டார்னு அடிக்கிறேன். உளுந்துருச்சு, உளுந்தது சேத்துல விழுந்துருச்சு. அழுகுறான். என்னன்னு அழுகுறான்னா மிட்டாய் சேத்துல விழுந்துருச்சுன்னு அழுகுறான். நீ ஏன் அடிச்ச, மிட்டாய் சேத்துல விழுந்துருச்சு அப்படின்னுட்டு அழுகுறான். பாத்தீங்களா, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல 2வது கண்டம் அது. ஃபர்ஸ்ட் அடி, அடுத்தது தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அது மாதிரி. அப்புறம் வந்து என்னோட 5th ஸ்டாண்டர்ட் வந்து கும்பகோணத்துலதான் போல இருக்கு, தெரியல. இல்ல சென்ட் மேரிஸ் தான், வேலூர். நல்ல ஸ்கூலு. அப்பதான் வந்து போர்ட்ல எழுதி போடுவாங்க பாடம். ஒரு பெரிய நோட் புக் இருக்கும் எழுதுறதுக்கு, காப்பி பண்றதுக்கு. அப்புறம் அந்தந்த சப்ஜெக்டுக்குன்னு 40 pages நோட்டுங்க இருக்கும். இந்த 40 pages நோட்லயும் எழுதணும் அட் அ டைம். இந்த நம்ம ரெஃப் நோட்டுன்னு இருக்கிறதுலயும் என்ன சப்ஜெக்ட்னு எழுதி, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், மேத்ஸ்னா மேத்ஸ் இல்ல மிச்ச எல்லா சப்ஜெக்டும் அந்த ஒரே புக்ல எழுதணும். மிஸ்கரெக்ட் பண்றது வந்து அந்த ஃபேர் நோட்டுல, அந்த 40 பேஜ் நோட்டுக்கு அது வந்து ஒரு நோட்டு இருக்கும் ஒரு சப்ஜெக்டுக்கு. அதுலயும் எழுதணும், இதுலயும் எழுதணும். இது வீட்டுல கொண்டு போய் படிக்கிறதுக்கு. அது வந்து எக்ஸாம் டயத்துல கொடுப்பாங்க, கரெக்ஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க மிஸ், கொடுப்பாங்க. எப்படி ஒரே டைம்ல இப்ப வந்து முக்குதுங்க எழுதுறதுக்கே, போர்ட்ல இருந்து ஒரு தடவை எழுதுறதுக்கே முக்குதுங்க. அப்ப கம்பல்சரியா 2 தடவை எழுதணும். அது எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியல, ஆனா எழுதணும். அது சூப்பரா இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா, இப்ப ஆப்சென்ட் ஆயிட்டோம், அப்ப பார்த்து எழுதணும்னா அந்த ஃபேர் நோட்டுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வி கேன் காப்பி அடுத்த பசங்களோட நோட்டை வாங்கி எழுதுறதுக்கெல்லாம். அதே மாதிரி ஸ்கூல்ல டெஸ்க் இருக்கும், பூட்டி வச்சுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம், பூட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுல எல்லா புக்கெல்லாம் அழகா அடுக்கி, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் அழகா அடுக்கி பூட்டி வச்சுட்டு போவோம். அப்ப வந்து பெட்டி, அலுமினிய பெட்டியில தான் புக்ஸ் எடுத்துட்டு போவோம். அலுமினிய பெட்டியில தான் புக்ஸ் எடுத்துட்டு போவோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அலுமினிய ட்ரங்க் சின்ன டாப்பா போட்டிருக்கோம், அது இன்னும் வச்சிருக்கான் பத்திரமா. இவங்கிட்டதான் இருக்கு, பாபு கிட்ட மாமா கிட்டதான் இருக்கான்னு தெரியல, இவன் வச்சிருக்கான் பத்திரமா. நாங்க படிக்கிற காலத்திலேயே ஐயோ தூக்கி போட்ட கேஸ் வந்து மாட்டிக்கிச்சா. நாங்க படிக்கும் போதே 1 2 3 4 5 போட்டு 5 டைம்ஸ் எழுதுறதுதான் படிக்கிறது. இப்ப என்னடானா நம்ம 5 டைம்ஸ் சொன்னா அவங்க படிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு தடவை ரிவிஷனே கிடையாது, அதான் இவங்க இருக்கு. இதை விட இன்னும் பெருசா இருக்கும் இல்ல? ஆமா, இது நீங்க யாருக்குரிய இந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இதுல ஒரு தடவை என்ன பண்ணா, பூட்டி பெருமையா பூட்டிடுவான் ரவி. பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டான். அதுல இருந்து இன்ன வரைக்கும் அவன் சூட்கேஸ பூட்டுறது இல்ல. அதான் அங்க அட்வென்ச்சர்லாம் நான் தான் பண்ணேன். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் சென்டென்ஸ்ல விளையாண்டுட்டு இருப்பான், பியூன் வருவான், யோ பேக் இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் அந்த பெட்டி தூக்கிட்டு வந்துருவான், அலுமினியம் பெட்டி தூக்கிட்டு வந்துருவான். ஒரு தடவை அதே மாதிரி விளையாண்டுட்டு எல்லாம் வந்து இப்போ தூக்கிட்டு வாயா அப்படின்னா
அவன் என் பக்கத்து ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா, நிர்மலா நல்லா இருக்கு, பஸ் ஆபரேட்டரோட பொண்ணு, அந்த பொண்ணு அதோட பொட்டி தூக்கிட்டு வந்துட்டான். நான் தூக்கிட்டு வந்து நான் பாட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுல வந்து குடுக்குறான், வெயிட்டா இருக்கு. இது என்னடா நம்ம பெட்டி இவ்வளவு வெயிட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அந்த பொண்ணோட வெயிட். அது வந்து பொண்ணு வந்து எல்லா புக்கையும் பைண்ட் பண்ணி வச்சிருக்கு, செம வெயிட். பார்த்தா அந்த பெட்டி எனக்கு வந்துருச்சு. ஐயோ, அது என்னமோ ஃப்ரைடேவோ சாட்டர்டே வேற, நிறைய ஹோம் ஒர்க் வேற கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை இங்க எடுத்துட்டு வந்துட்டோமே, அப்பா கிட்ட சொன்னா உத கிடைக்குமே, எப்படா இதை கொடுக்கறதுன்னு அப்புறம் அம்மா கிட்ட பிடிச்சி நைஸா சொல்லி, அப்புறம் அப்பா சொல்லி, அப்புறம் அந்த போர்டுக்கு பார்த்து எந்த பொண்ணுன்னு பார்த்து உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பியூன் அனுப்பிச்சு நாங்க இதை மாத்தணும் பெட்டியை. இதெல்லாம் தான் அட்வென்ச்சர்ஸ். அந்த பிரசன்டேஷன் கான்வென்ட் படிச்சுட்டு அங்கிருந்து அங்க வந்து சேலத்துல வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரசன்டேஷன் கான்வென்ட், 4th and 5th இது பாலமந்திர். அந்த 4th and 5th பாலமந்திர் போறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க 3 பேர், நாங்க 4 பேரும் போயிட்டு சீதை வரல, நாங்க 3 பேர் தான். 3 பேர் போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஐ ரிமெம்பர் ஸ்டில் எங்க அப்பா வந்து 100 ரூபாய் வந்து டொனேஷன் கொடுத்தாரு. இட்ஸ் நாட் ஆப்ளிகேட்டரி, ராமகிருஷ்ண மிஷன்னால 100 ரூபாய். அப்போ 100 ரூபாய் பெரிய விஷயம். அப்போ டொனேஷன் கொடுத்துட்டு நாங்க எக்ஸாம் எழுதினோம். எக்ஸாம்ல பாஸ் பண்ணதான் அட்மிஷன். அப்படிதான் அப்கோர்ஸ் எங்கிட்ட சொன்னாங்க, அவங்க அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ. அப்பதான் இந்த எக்ஸாம் இங்க எழுதும்போது இங்கிலீஷ் லெட்டர்லாம் வந்து நாங்க அங்க இங்கிலீஷ் டெஸ்ட்ல வந்து ஏபிசிலாம் தமிழ் ஐ மீன் செப்பரேட் தான் எழுதணும், கேப்லெட் தான் எழுதணும், கர்சிவ்லாம் எழுதக்கூடாது. கர்சிவ்ல ஏன் கர்சிவ்ல எழுதிங்கன்னா எனக்கு அதான் தெரியும், நாங்களாம் கான்வென்ட் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பாலமந்திரில படிக்கும் போது இதே மாதிரி தான் லஞ்ச் டயத்துல வந்துட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். பியூனோ அதை நீ கொண்டாடுறதே தெரியாது எனக்கு. சரி, நீ கொண்டாந்து மறந்து போச்சு. நான் சொல்றேன் கேட்க சொல்றேன். பாலமந்திரில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பியூன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருந்தோம். அவங்க வீட்டுல உட்காந்து ராமசாமி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் எங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே போயிட்ட அப்புறம் ஏஆர் அவங்க வீட்டுல போயிட்டு அங்க சாப்பாடு இருக்கும். அந்த வீட்டுல உட்காந்து நாங்க 3 பேரும் சாப்பிடுவோம். அவங்க நம்ம சாப்பிட்டு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுவோம். அது அப்படி கொஞ்ச நாள் சாப்பிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல்லயே வரும், சாரதாபுரம் வந்து ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு போவாங்க. ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், இந்த மோட்டர் ரூம் மாதிரி ஏதோ ஒரு ரூம். அந்த ரூம்ல வந்து ஒரு திண்ணை இருக்கும், திண்ணை மேல டியூன் பாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி டைம் போனா கீழே தரையில வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு போய் சாப்பாடே வரல சாப்பாடு காட்டி எங்க டீச்சர் போய் சொல்லி டீச்சர் வந்து பார்த்தா அந்த திண்ணைக்கு மேல இருக்கு சாப்பாடு கீழே வைக்கிறது போல மேல வச்சு போயிட்டான் அவன். ஸோ அது ஞாபகம் இருக்கு எனக்கு. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது நாங்க 3 பேரும் அங்கதான் சாப்பிட்டு இருந்தோம். எனக்கு இதே மாதிரி சிஸ்டான்ல ஒரு கதை இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். சிஸ்டான்ல இதே மாதிரி அப்புறம் அக்கா ஒண்ணு மறந்துட்டாங்க, அந்த பூட்டை சாவி தொலைஞ்சிருவேன்ல. அப்புறம் எப்படி தெரியுமா இது பண்ணுவேன், கேம்பஸ் இருக்குல்ல, ஜாமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ் இருக்கும், 2 இதாட்டம், அதை வச்சுதான் திறப்பேன். அது எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சர்க்கிள்ல யாருக்கு தொலைஞ்சாலும் என்கிட்ட வருவானுங்க, டே நீ திறந்து விடுவேன், இந்த காம்பஸ் திறந்து விட்டுருவேன். அதெல்லாம் பண்ணுவேன். அதே வழக்கமா கடைசியில நீடுல்ஸ்ல வந்தோடனே எங்க எம்டியோட டிரா வந்து ஃபாரின் போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நீலமேகன் அந்த இதை திறக்கணும், நானா இன்ஜினியரிங்ல, அதனால இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வச்சு நீ யாரையும் வச்சு திற அப்படின்னு சொன்னோடனே ஒண்ணும் வேணாம் சார், ஒரு இதை கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு இதை வச்சு திறந்துட்டேன். That is become a negative also. Neelamagan, we can't believe you. You can open any drawer with this. Yes sir, that is not my job sir, but I can. That's பண்ணுவேன். Okay, so we'll continue next week. ஆனா இன்னும் இருக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல. Yeah, next week we'll continue. ஆமா, எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அத சொல்ல இந்த பத்தி பசங்களே இந்த கரண்ட் எஜுகேஷன் ஆல்சோ we have to discuss. ஆமா பை. பரவாயில்லை இன்னைக்கு. என்னது 1 hour ஆயிடுச்சு இன்னைக்கு, பரவாயில்லை. அப்படியே. குட். ஓகே, பை.